ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்வீட்ஸ் சோமாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. 200 கிராம் மைதாக்கு 2 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாட்டி எனக்கு சூப்பராக வந்துச்சு, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நம்ம அப்பளத்துக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மொறு மொறுன்னு வரும் சோமாஸு. இப்போ இன்னொரு கடாயில் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வறுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மறுபடியும் அதே பேனில் 1 ஸ்பூன் நிறைய கசகசா சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் திருவுனது சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு 2-3 டேஸ் தான் வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ரவா யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா 1 மந்த் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் உடச்ச கடலையும் பொரித்து எடுத்துட்டு அதையும் ஒரு ஹாஃப் கப் சர்க்கரையும் ஏலக்காய் 4 போட்டு பொடிச்சு இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். எல்லா பூரணமும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா தின்னாக இப்போ இது பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின்னாக எவ்வளோ தின்னாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணலாம், வரும் அது. நீங்கள் டைட்டாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேசாக நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு ஓரம்லாம் டிப் பண்ணி விட்டுடுங்க. நம்ம அது மடித்து ஒட்டும்போது அப்போ தான் ஃபில்லிங்லாம் வெளியில் வராது எண்ணெயில் போடும்போது. இப்போ நம்ம ரெடி வச்சுருந்த ஃபில்லிங்கை 1 ஸ்பூன் நிறைய அதில் வச்சிடலாம். இதே மோல்டில் பண்ணுறது அப்படின்னா மோல்டில் ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு நம்ம இட்ட மாவை அதில் போட்டு நடுவில் கொஞ்சம் பூரணம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓரங்களில் தண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஓரங்களை டைட் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் உங்களுக்கு குடிக்காது, ஃபில்லிங்லாம் வெளியில் வராது. நீங்கள் இந்த மாதிரி என்ன டிசைன் மோல்டில் இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். சூப்பராக குட்டி குட்டியாக அழகாக நமக்கு 15 சோமாஸ் வந்தது 200 கிராம் மைதாக்கு. நல்லா மீடியம் சைஸ்லேயே கிடச்சிது எனக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஆயிலு, அப்போ தான் பொறுமையாக வெந்து வரும். உடனே ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா அது உள்ளெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்பியாக ஆகாது. பொறுமையாக அது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. பாருங்கள், நம்ம ஓரங்களை நல்லா டைட் பண்ணதுனால நல்லா ஃப்ளஃபியாக வருது எல்லாமே. சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொதியெல்லாம் அடங்கின உடனே பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இனிமேல் நமக்கு ஃபெஸ்டிவல் டைம்லாம் நிறைய வருது. நம்ம ஒரு சின்ன சின்ன வேலை இந்த மாதிரி பார்க்காம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் சந்தோஷமாக. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் அப்போ தான் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.